வெல்கம் பேக் டு சதீஷ் தேவி சேனல், யூடியூப் சேனல். இப்போ நாங்கள் வந்து கும்மிடிப்பூண்டி டு செங்கோட்டை விஸ்வநாதபுரம் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். பஸ் ஏறியாச்சு. ஃபஸ்ட்டு திருச்சிக்கு போகிறோம். திருச்சியிலேருந்து தென்காசி பஸ் ஏறும். ஊருக்கு போகிறோங்கிறத ஐயோ ட்ராவல் பண்ணமேனு சேடை போகிற கப்புள்ஸ் இல்லை. நாங்கள் போகிற கேப்லேயே என்ஜாய் பண்ணிக்கிட்டு ட்ராவல் மாதிரி எதை நாங்களே மாற்றிப்போம். ட்ராவல்னு தனியாக காசு ஸ்பெண்ட் பண்ணி 5,000 10,000 ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் போகிறாங்க. நாங்கள் ஊர் போகிறதே ட்ராவலாக மாற்றிப்போம். ட்ரிப்பாக மாற்றிப்போம். ஃபஸ்ட்டு திருச்சி போகிறோம். திருச்சி போயிட்டு மலைக்கோட்டை போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. மலைக்கோட்டை போகிறோமா இல்லைன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஸ்நாக்ஸு நானும் என் கையெல்லாம் பண்ண சப்பாத்தி அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். ஆனால் பெரிய பசிக்கிற வீட்டில் நல்லா சாப்பிட்டு இப்போ வந்து ஸ்நாக்ஸ் தோன்றப்பெல்லாம் வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இதுதான் வேலை. ஜாலியாக போகிறோம். இடையில இந்த மாதிரி நொறுக்குவோம். ஸ்நாக்ஸ் கேட்டி தொங்க விட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னையும் கெட்டி தொங்க விட்டுருவா. 1 ரூபா நமக்கு தூக்கம் கிடையாது. விடிய விடிய விளாக் தான். அவன் இன்னைக்கு என்னென்ன பண்றான்னு எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். எல்லாம் சாப்பிட்டேன். தூக்கம் வந்துட்டா இந்த இருக்கு பெட்டு இது எப்படி தெரியுமா? அங்க படுத்தனா எனக்கு வாட்டர் இருக்கு, இதை இழுத்து இப்படி போட்டனா இப்ப எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கேன்னா அது மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல பண்ணுவா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூ பண்ணலாம் லாக. இது ஒரு ட்ரிப் vlog. வாட்சிங் பிக் பாஸ். டைம் 12 ஆகுது. ஆனா தூக்கம் சுத்தமா வரல. வெளியே பார்க்கவும் 12 மாதிரி இல்லையே. இல்ல ஓரளவு பொங்கல் அப்படிங்கறதால எப்படி இருக்கான்னு தெரியல. எல்லாம் அங்கங்க போக வர அப்படிதான் இருக்கு. நார்மலா ஏதோ 9 மாதிரி இருக்கு. 12 மாதிரியே இல்ல. காஃபி டீயா? காஃபி காஃபி. திருச்சியில இறங்கி ஒரு காஃபி வடை சாப்பிட்டாச்சு. மணி இப்போ 7:25 ஆகுது. அதில் போயிட்டு மழை வந்தாலும் பரவாயில்ல, குளிர் அடிச்சாலும் பரவாயில்ல, ஒரு நீர் தண்டாலும் குடிக்கிறோம். என்ன சரி அப்புறம் சாப்பிடுறோம். திருச்சி வந்தாலே ஒரே காலேஜ் மெமரிஸ் ஆயிடும். திருச்சியில தான் காலேஜ் படிச்சேன். திருச்சி அண்ணா யூனிவர்சிட்டி பிஐடி. அது சொல்லுங்க மட்டும் வாய் இப்படி எங்க படிச்சேன்? ஜேபி காலேஜ் தானே. நான் ஜேபி காலேஜ் நார்மலா தான் சொல்லுவேன். திருச்சி போயிட்டு ஏன்னா அது நார்மலான காலேஜ், அதனால நார்மலா சொல்றேன். யூனிவர்சிட்டி இங்கெல்லாம் 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு போயிருக்கேன். இங்க வந்திருக்க மாட்டேங்குது, இப்பதான் கேட்டாங்க. மேலதான் இப்ப கட்டினது அந்த இருக்கா, அந்த புதுசுதான் இப்ப கட்டினது. இதெல்லாம் பழசு. எங்க டேடியோட ஒரு வந்துட்டு பையனை காலேஜ்ல விட்டுட்டு அப்புறம் எங்க அப்பா அப்படியே பஸ் ஆமா ப்ரோ, உங்க அப்பாவும் சொன்ன காலேஜ் இல்ல இவ்வளவு தூரத்துல இருந்து திருச்சி தான் சென்டர். நம்ம தமிழ்நாட்டுல திருச்சி தான் சென்டர். அப்ப இங்க இருந்து நம்ம சென்னை போறது, இங்க இருந்து தென்காசி, இது வந்து பாதி டிஸ்டன்ஸ். இப்போ தென்காசில இருந்து சென்னை அவ்வளவு தூரம் வாங்குறோம். ஆனா அப்ப திருச்சி வர்றது பெரிய தூரமா தெரியும். எல்லாம் கேட்பாங்க, தென்காசி அங்க இருந்தா காலேஜ், அங்கெல்லாம் காலேஜே இல்லையா அப்படின்னு. ஆனா அங்க எல்லாம் பயோடெக் வந்து ரேர்ல. நெஸ்கோ அந்த காலேஜ்ல மட்டும் பயோடெக் இருந்தது. அதுல போய் செட் ஆகாது. சிவகாசி சைட்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் மாதிரி இருக்கும் காலேஜ். அதனால இதான் பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஆனா நல்லா இருந்தது. திருச்சி வந்தாலே செம்ம நல்ல மெமரிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அப்படியே அந்த மெமரிஸா உனக்கு புகையுவேன், அப்படியே புகையுவேன். ஏன்னா நல்ல மெமரிஸ் எல்லாம் உனக்கு புகையுவேன். சொர்க்கம்னா என்ன தெரியுமா? பஸ்ல எஸ்பிபி சாங், சில்லுன்னு கிளைமேட்,
பக்கத்துல பிடிச்ச பொண்ணு. தெரிய மாட்டேங்குதா? மலைக்கோட்டை போலான்னு பிளான் பண்ணிருந்தோம். ரொம்ப சில்லுன்னு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு பஸ் ஏறிட்டோம். ஆனா மலைக்கோட்டை போய் தான் நல்லா இருக்கும். நிக்க முடியல, நடுங்குது கிடுகிடுன்னு. மலைக்கோட்டை பேர்லாம் உறைஞ்சிருக்கும். அவ்வளவுதான். ஆனா கிளைமேட் நல்லா தான் இருக்கும். சரியா, வெளியில உள்ள வியூ காட்டுறேன், பாருங்க எப்படி இருக்குன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சவுண்டை கேட்கும் போதே உங்களுக்கு தெரியணும் எங்க வந்திருக்கோம்னு. மதுரை, மதுரமல்லி, மதுரமல்லி, மதுரமல்லி அங்க வந்திருக்கோம். ரொம்ப நாள் எனக்குள்ள இருக்க ஒரு கஷ்டத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன் பேக்கை பாத்துக்கோங்க, மேடம் பேக்கை பாருங்க. மேடம் கொஞ்சம் இங்கிட்டு வாங்க, க்ளோஸ் அப்ல. இது ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமா நடக்குது. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? பூரா அவ ட்ரெஸ், என் ட்ரெஸ், ரெண்டே ட்ரெஸ் தான். அப்புறம் இப்ப சாப்பிட போனோம். மெரினாவின் சைவம். இங்கதான் இவங்க அப்பா எப்பவும் சாப்பிடுவாங்க. கூட்டு போறாங்க மெரினாவின் சைவம் ஹோட்டல். ஏன் இவ்வளவு கூட்டமா இருக்குங்களா? மதுரையில வந்து பல் தோசை கிடையாதா, ஊத்தாப்பம். ஆனா எப்போ நான் இங்கதான் சாப்பிட வருவேன், கல் தோசை தான் ஆர்டர் பண்ணுவேன். எப்போ இந்த காலேஜ் டைம்ல எல்லாம் இந்த மதுரை பஸ் ஸ்டாண்ட் வந்தாலும் சாப்பிடான்னா மெரினா இந்த ஹோட்டல் தான் வருவேன் சாப்பிட. கூட்டமும் நிறைய தான் வரும், நல்லாவும் இருக்கு டேஸ்ட். இந்த லைன் இங்க நல்லா இருக்கும். நாங்க கல் தோசைன்னு கேட்டோம், அவரு அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்போ அப்படின்னு போறாரு. பூரி வந்துருச்சு. ஏய் சாப்பிடாம என்ன திருவிழா முடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு தோசை வரணும் தான், அதான் வெயிட்டிங். அவங்க நல்ல வேலையா சாப்பிடுறா, பாப்போம். ஊத்தாப்போன்ட்டு போனோம், பூரிய சாப்பிடுறாடே. ஊத்தாப்பம் வடை ஆர்டர் பண்ணோம். ஆனா வடை நாங்க எதிர்பார்த்ததை விட பயங்கரமா இருக்கு. ஒரு வடையே ஆர்டர் பண்ணிருக்கலாம் போல. மதுரைனாலே வலி வரும், சளி பிடிக்கும் இந்த கிளைமேட்டுக்கு. அதெல்லாம் எந்த கவலையும் இல்லை. வந்துட்டா ஒரு ஜிகர் தண்டாவை குடிச்சிடணும். என்ன சதி, பொறுமையா பொறுமையா, யாரும் வாங்க மாட்டாங்க. மதுரை வந்தாலே ரெண்டு விஷயம் மட்டும் மாறவே மாறாது. ஒண்ணு ஜிகிர் தண்டா, இன்னொன்னு என்ன நீங்களே பாருங்க. அதுதான் பாப்பா. நிக்குது தென்காசி. மதுரையில இருந்து தென்காசி கிளம்ப போறோம். சீக்கிரம் வரணும்னு தான் நினைக்கிறேன், முடியலையே, வெயிட்டா இருக்க. ஓகே நண்பர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். என்ன வேணும்? சில்லற இல்ல. வந்துட்டோம். வர வழியில ஸ்லிப்பர் வந்து போச்சு, அதனால வந்தது வேலையா போய் ஸ்லிப்பர் எடுக்க போறேன். அது வரைக்கும் சரி ஸ்லிப்பர் போட்டுக்கிறேன். என்னோட புது ஸ்லிப்பர். ஸ்லிப்பர் எடுத்தாலும் ஒரு ஸ்லிப்பர் புதுசா எடுக்கையில ஒரு ஆனந்தம் மனசுக்குள்ள. இப்படிதான் ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து ஸ்லிப்பரை சேர்த்து வச்சிருக்கிறேன். வீட்டுக்கு வந்தாச்சு.